அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன சமோசா, வெங்காய சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சமோசா எங்கேயுமே இருக்காது, காரைக்காலில் மட்டும்தான் இது இருக்கும். நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. நோன்பு வந்துருச்சா இன்னும் நிறையாவே கடை போடுவாங்க. எங்களுக்கும் இந்த சமோசா ரொம்ப பிடிக்கும். காரைக்கால் போனாங்க இந்த சமோசா வாங்காமே நாங்கள் வரவே மாட்டோம். இந்த சமோசா 10 ரூபாய்க்கு 4 தருவாங்க முன்னாடிலாம். இப்போ வந்து 3 தான் கொடுக்குறாங்க. சரி, நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்குறது கூட சில கடையில் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சில கடையில் வந்து கடித்து இழுக்கிற மாதிரி அழுத்தமாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக மாவு போட்டு செய்கிறதுனால அந்த அளவுக்கு சாஃப்டாக கொண்டு வர முடியாது அவங்களால. நம்ம வீட்டில் செய்கிறப்ப கொஞ்சமாக மாவு போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக நல்லாவே வரும். அவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் மைதா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சமோசா சீட் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பரோட்டா மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிறேன். மாவு இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஒரு பவுலில் போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு வைக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக ஆகிருக்கு. இப்போ மாவை வெளியில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். உருண்டைகளை நீங்கள் பெரிய பெரிய சைஸாக போட்டுறாதீங்க. பரோட்டா அளவுக்குலாம் நீங்கள் போடக்கூடாது. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். கொஞ்சம் மாவை தூவிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டைகளாக தேய்ச்சிக்கலாம். நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஒரு சப்பாத்தி அளவுக்கு இப்போ நான் தேய்ச்சிக்கிறேன். இதில் நான் கடலை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறாங்கனாலும் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மைதாவை கொஞ்சம் தூவிக்கலாம். மைதாவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா தூவிக்கலாம். அது மேலேயே இன்னொன்று எடுத்து வைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 லேயர் வைக்க போகிறேன்.
4 இல்லைன்னா 5 தான், 5 வைங்க. அதுக்கு மேலே அதிகமாக வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக பெரிய வட்டமாக திருப்பி இதை தேய்க்கிறப்ப ரொம்ப பெரிய வட்டமாக வந்துடும். நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து 5 தான் வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரு பக்கம் தான் ஆயில் தடவுறேன். வந்து அந்த ஆயில் தடவின பக்கத்தில் மட்டும்தான் மாவு தூவிக்கிறேன். 2 சைடும் போடக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் தான் போடணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். பாருங்கள், நான் 5 தான் நான் வச்சுருக்கேன். இப்போ மேலே மாவு மட்டும் தூவிக்குங்க. நீங்கள் ஆயில் தடவ வேணாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம திரும்ப தேய்க்க போகிறோம். உருண்டைகளை சின்னதாக போட்டால் தான் இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு வரும். இல்லைன்னா நம்ம தோசை தவாவில் போடுறதுனால ரொம்ப இது தேய்க்கிறப்ப ரொம்ப பெருசாக பெரிய சைஸுக்கு வந்துடும். அதனால் வந்து உருண்டைகளை ரொம்ப சின்னதாகவே போட்டுங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டாலே போதும். நல்லா ஈவனாக தேய்ங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கரெக்டாக தேய்ங்க. ஒரு பக்கம் மொத்தமாக ஒரு பக்கம் மெல்லிசா அப்படி இல்லாமல் கரெக்டாக ஈவனாக தேய்ங்க. ஓரமாக இருக்கிற இடத்துல நல்லா மட்டமாக தேய்ங்க. இப்போ நல்லா மட்டமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டுக்கலாம். தோசை தவா ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. மீடியமாக அடுப்பு வைங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு வெந்த பக்கத்தில் பொறுமையாக பிரித்து எடுத்துருங்க. ஒன்று ஒன்றா சீக்கிரமாக எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு வராது, மாவாகவே இருக்கும். பிரித்து எடுக்க வராது, பிரிஞ்சியும் வராது. ரொம்ப நேரம் வச்சுட்டாலும் அப்படி மொறுண்டு போயிடும். இது கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சா தான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்க வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுவாகவே தானாகவே கலண்டு வரும். பிரிஞ்சு வர்ற இடத்துல பிரித்து எடுங்க. நீங்கள் பொறுமையாக பிரிச்சிங்கன்னா நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துடும். எந்த டேமேஜும் ஆகாமல் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னோடய கையே தெரியுது பாருங்கள். நல்ல மெல்லிசாவே நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப வெற்றிகரமாக நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வரலைன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி சமோசா செய்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீட் செஞ்சு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டால் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் சமோசா செஞ்சு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். ரமலான் நோன்பு ஆரம்பமாக போகுது. இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோன்புக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும்.
நம்ம சின்ன சமோசா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே அடுக்கிக்கலாம். இந்த கார்னரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரே ஒரு சீட் மட்டும் எடுத்து மடித்து பார்த்துங்க எந்த அளவு வருதுன்னு. அதே அளவுக்கே எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு கட் பண்ணிங்க. கரெக்டாக அப்படி மடித்து பார்த்துக்குங்க. இது கரெக்டான அளவாக இருக்குது. இதே அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான சமோசா சீட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல பேப்பர் மாதிரி நல்ல மெல்லிஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே வைக்க முடியாது. அதுக்கு சின்ன சைஸ் ஒரு கேரட் மட்டும் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு எந்த மசாலா வேணாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் 1 ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கையை போட்டுலாம் பிசையக்கூடாது. கையை போட்டு பிசைஞ்சிங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி இப்படி சொதண்டு ஆகிடும். நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உதிரியாக நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், வெங்காயம் ரெடி. இந்த சமோசா சீட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். மடித்து ஒட்டுறதுக்கு 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நான் எப்படி மடிக்கிறேன்னு பொறுமையாக பாருங்கள். கேப் இல்லாமல் நல்லா மடிச்சுக்குங்க. டைட்டாக மடிச்சுக்குங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் சீட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சமோசா செஞ்சுக்கலாம். வெங்காயம் வதக்கலாம் தேவையில்லை. சின்ன சின்ன துண்டு பீஸ் இருக்கிறதையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 பீஸு ஜாயிண்ட் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இது சின்ன சின்ன 2 பீஸு ஜாயின் போட்டு தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், இனிமேல் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமான சூடு வரக்கூடாது, மீடியமான சூடு தான் இருக்குன்னு நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அடுப்பு ஸ்லோவாக வச்சாக்கா எண்ணெய் குடிக்கும்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எண்ணெயெல்லாம் ஒன்றும் குடிக்காது. ஏன்னா அதில் ஈரத்தன்மை எதுவுமே இல்லை. நம்ம வெங்காயத்துலேயும் நம்ம ஈரம் கிடையாது, மாவுலேயும் நம்ம வந்து வேக வச்ச மாவு தான் அது. அதனால் ஈரத்தன்மையே இருக்காது. அதனால் எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப போட்டு செவக்க வைக்காதீங்க. கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் பொறுமையாக பொரித்து எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருண்டு இருக்கும். இதே மாதிரி அடுத்த பேட்சை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மாவுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கவே, நெய்யெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் உப்பு மட்டுமே சேர்த்துருக்கோம். நான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணினா எல்லாமே செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் புதிய சுவையுடன் வேறொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.